இன்னைக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நேற்று சிஎஸ்கே விசஸ் மும்பை அந்த மேட்சை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் மும்பை சென்னைக்கு இச்சு தொங்க விட்டுச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி சென்னையை பிரிச்சு மேஞ்சதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா நம்ம ஹிட்மேனு இந்த ஐபிஎல் 2025 ஐபிஎல்ல சரியான ஃபார்ம்லேயே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடியோட கேகேஆரோட ஆர்சிபி டிசி இது எல்லாத்துக்குமே பிலோ 30 அந்த ரேஞ்சில் தான் அடிச்சிருந்துருக்காரு. ஆனால் சென்னை கூட மட்டும் வார்ம் அப் மேட்ச் மாதிரி நினச்சிட்டு அட்டிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு விட்ட, செகண்ட் பால் அடித்தார் ஒரு 6. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாலையும் அவர் மீட் பண்ணவே தான் ரொம்ப ஒரு உத்தரதாண்ட ஆடி இருந்தார் இந்த மேட்ச். நம்ம டீம் பேட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம ரச்சின் அரவிந்த்ராவும் நம்ம ராஷித் அவரு 2 பேர் இறங்கியிருந்தாங்க. அன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இவர் அவுட் ஆகிட்டார். 16 ரன்னுக்கு ஃபஸ்ட்டு ரச்சின் அவுட் ஆகிட்டார். அவுட் ஆனா பழையபடி நம்ம சென்னையோட இது அப்படித்தானே அவுட் ஆனால் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுச்சு. அப்போ யாருக்குமே தெரியாது ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஐஸ் மாற்றா அவர் பேர் சரியாக தெரில, ஐஸ்ன்னு சொல்லி ஒரு 17 வயசு சின்ன பையன் வந்தார். அப்போ தெரியாது நம்ம டீமோட பாகுபடி வருதா அப்படின்னு. 3வது ஓவர் அடிக்க ஆரம்பிச்சார் பாரு. ஒரு 4, 2 6, 4 4ன்னு கிட்டத்தட்ட அடித்து ரன்னை அதாவது 2 ரேட் 10க்கு கொண்டு வந்துட்டார். 10க்கு கொண்டு வந்தோம்னா எதிர்பாராத விதமாக இப்படி பாகுபலி இதை பாதியோட விட்டுட்டு போயிடுவாரோ அதே மாதிரி இவரும் பாதியில் விட்டுட்டு கேஷ் அவுட் ஆகும்போது நம்மளோட ரன் ரேட் என்ன அப்படின்னா 10.3 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜா வந்திருந்தார். ஜடேஜா வந்தோன்னா ஓப்பனிங் எடுத்து அடிச்சு ஆட மாட்டார் இல்லையா, அதனால் அவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு நம்ம ராஷித் அவுட் ஆகிட்டார். அவர் 63 நம்ம டீம் ஸ்கோர் இருக்கும்போது அவுட் ஆனார். அவரு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டார். அதாவது 20 பாலுக்கு ஜஸ்ட் 19 ரன் எடுத்திருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையில் பின்னாடி நெக்ஸ்ட் நம்ம சிவம் துவே உள்ள என்ட்ரு ஆனார். அதுக்கப்புறம் தான் நம்ம டீமோட இதே மாற ஆரம்பிச்சது. அந்த ரன் ரேட்டு குறைய ஆரம்பிச்சது. 8th ஓவர் என்ட்ரு ஆனார். 8th ஓவர்லேருந்து 11th ஓவர் வரைக்கும் எந்த ஒரு ரன்னுமே அடிக்கல. ரன் மீன்ஸ் பிக் ஷாட் எதாவது அடிக்கல. 4, 6 எதாவது அடிக்கல. டாட் பால்ஸ் நிறையா இருந்துச்சு, சிங்கிள்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 14th ஓவர் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. 14th, 15th, 16th ஓவர் நல்லா அடித்தாங்க. கடைசியில் 16th ஓவர் நம்ம சிவம் துபே 32 பாலுக்கு 50 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகிட்டாரு. 16th ஓவர் நம்ம தலை தோனி என்ட்ரு ஆனார். என்ட்ரு ஆகும்போது 16th ஓவர் என்ட்ரு ஆகி அவரும் அதே மாதிரி சடனாக பீக் ஆகி அடிக்காத ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர். 16th ஓவர் 17, 18 ஓவர் வரைக்கும் அவர் யாருமே, ஜடேஜாவும் சரி தோனியும் சரி, யாருமே 4ம் அடிக்கல, 6ம் அடிக்கல. இதுதான் நம்ம தோற்றதுக்கு மெயின் ரீசன். இதுதான். இந்த மாதிரி நிறைய டாட் பால்ஸ் இதில் வர்றதுனால தான் இந்த வாட்டி நம்ம ரொம்ப கம்மி ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. தோனி 18th ஓவர் அவுட் ஆகிட்டார். 18th ஓவர் அவுட் ஆனோன்னு அப்புறம் ஜடேஜா ஒரு ஓவர் நல்லா 4, 6 அடிச்சு அவரும் கிட்டத்தட்ட ஒரு 35 பால்ஸ்க்கு 53 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதில் நம்ம இந்த வாட்டி, அதாவது நம்ம ஐபிஎல் வரலாற்றில் 17 இயர்ஸ் ஆச்சு. அந்த 17 இயர்ஸில் இந்த மாதிரி ரேங்க் டேபிளில் நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லை. எந்த வருஷம் இந்த மாதிரி இருந்ததில்லை. இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பனரும் சரியில்லை, மிடில் ஆர்டரும் சரியில்லை. கடைசியில் தோனி மட்டும்தான், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா மேட்சும் தோனி மட்டும்தான் ஓரளவு ஸ்கோர் பண்ணிக்குவார். ஒரு 30, 40 அப்படிங்கிற 40 கூட அடிக்கல, 30. அதாவது மினிமமாக ஒரு 5 பால்ஸ் பிடிச்சாருன்னா ஒரு 20 ரன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துருப்பார். இதுதான் நம்ம சிஎஸ்கேவோட இது பண்ண பேட்டிங். நீ சிஎஸ்கே பிளேஆஃப் கூட போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது பேட்டிங் மட்டும்தான் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிச்சு அப்படின்னா 6 மேட்ச்லையும் ஜெயிச்சு உள்ளே போகணும். 6 மேட்ச்லையும் ஜெயிச்சு உள்ளே போகும். இன்கேஸ் ஒரு மேட்ச்சில் தோத்தா கூட
இன்னொரு யாராவது ஒரு டீம் வந்துட்டு கம்மியான ரன் ரேட்டில் தோத்தாங்கன்னா நம்ம உள்ள போடாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இனி வரக்கூடிய எல்லா மேட்சிலும் 6 மேட்ச் இருக்கு, 6லையும் வந்து நம்ம வின் பண்ணுவோம் சரியான ரன் ரேட்டில். இல்லைன்னா நம்ம பிளே ஆஃப் ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டு நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே ஆகட்டும் இல்லை வந்துட்டு நம்ம இந்தியன் டீம் தான் எதுவாக இருந்தாலும் கிரிக்கெட் அவரை வந்து அதை விட்டு கொடுக்குறதுக்கு நம்ம மனசு வந்து இதாக ஆகாது. இதை பார்க்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். டீம் வேறையாக இருக்கலாம், பட் நம்ம எல்லாருமே கிரிக்கெட் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷேரிங் தான் இந்த சேனல்ஸ். தேங்க்யூ.